ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். திருநெல்வேலினாலே நமக்கு இருட்டுக்கடை அல்வா தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த இருட்டுக்கடை அல்வாவை நம்ம வீட்டில் எப்படி சூப்பர் டேஸ்ட்டில் அதே மாதிரி பர்ஃபெக்டாக செய்கிறதுன்றதை பார்ப்போமா. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த அல்வாவை வாங்குறதுக்கு நம்ம திருநெல்வேலியெலாம் போக தேவையில்லை. பிக்னஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர்றேன். வாங்க இந்த டேஸ்டியான அல்வா எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். நான் இந்த அல்வா செய்கிறதுக்கு சம்பா கோதுமை ஒரு 1/4 கிலோ போல் நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 10 hours நல்லா ஊறிடுச்சு. நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதை அரைக்கிறதுக்கு இதை நான் 2ஆக தான் போட்டு அரைச்சிக்க போகிறேன். 2 தடவை போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஃபுல்லாக போட்டு அரைக்க முடியாது. நான் இதுலேருந்து ஒரு பாதி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இதுக்கு தண்ணி அளவெல்லாம் கிடையாது. நல்லா நீங்கள் தாராளமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த இந்த கோதுமையை நம்ம இப்போ வடிகட்டிக்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஒரு வடி வச்சு இதை ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிக்குவோம். ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பால் இறங்கும். ஒரிஜினல் இருட்டுக்கடை அல்வா பர்ஃபெக்டாக இதே மாதிரி தான் செய்வாங்க. பால் எடுத்து அந்த கோதுமையில் பால் எடுத்து தான் செய்வாங்க. சில பேர் இந்த கோதுமையில் கோதுமை மாவில் செய்வாங்க. ஆனால் ஒரிஜினலாக செய்கிறது இந்த கோதுமையை இப்படி அரைச்சி பால் எடுத்து செய்வாங்க. இப்போ நம்ம அதில் அந்த சக்கையை திருப்பி நான் மிக்சியில் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு திருப்பி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். ரெண்டு தடவை அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். 3ஆவது தடவை நீங்கள் அரைக்காதீங்க, போதும். இது பால் நல்லா பழம் வந்திருக்கும். இப்போ இதை நல்லா அமர்த்தி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு அந்த சக்கையை நீங்கள் எரிஞ்சிருங்க. உங்களால் எந்த அளவுக்கு அமர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அமர்த்திக்குங்க. இப்போ மிச்சம் இருக்கிறத தண்ணியை வடிகட்டிட்டு நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்துக்குங்க. இதுக்கும் அதே மாதிரி தண்ணியை விட்டு பால் எடுத்துக்குங்க. இதுவும் 2 தடவை நீங்கள் பால் எடுத்துக்குங்க. உண்மையாகவே இந்த அல்வா நான் செஞ்சது ரொம்ப அல்டிமேட்டாக வந்துச்சு. அதனால தான் சரி இது ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்ட்டு நான் திருப்பி செஞ்சு போடுறேன். திருப்பி அதை வடிகட்டி அதை அப்படியே எடுத்துருங்க. அந்த சக்கையை எடுத்து எரிஞ்சிருங்க. இதுக்கு தண்ணி நீங்கள் எவ்வளோ விடலாம், நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஒரு கல்லாம் அளவு கிடையாது. இப்போலாம் இந்த சக்கையை பார்த்தீங்கன்னா நமக்கு பபிள் கம் சுவிங்கம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கம்மி டைப்பில் இருக்கும். இப்போ நீங்கள் இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை திருப்பி ஒரு தடவை ஃபில்டர் பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் திருப்பி நான் அந்த வடியை வச்சு ஒருக்கா அதை ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழே எந்த ஒரு சக்கையும் இல்லாமல் இருக்கணும். அதுக்காக திருப்பி நான் அதை அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு காட்டன் துணி இருந்துச்சுன்னா அந்த காட்டன் துணியில் கூட நீங்கள் இப்படி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நாம் இப்படி ஒரு 2 தடவை பண்ணுறனால எனக்கு அது ஓகேவாக இருக்கும். ஏன்னா அது சின்ன ஜல்லடை என்னது குட்டி கண்ணு தான். அதனால் ரொம்ப அந்த பெருசுலாம் இல்லை. ஓட்ட ஹோல்ஸ் பெருசு கிடையாது. அதனால் நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும். இப்போ நான் அந்த வடிகட்டினதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்போ இந்த பாலை நம்ம ஒரு 6 hours புளிக்க வச்சிடணும். 6 hours 8 hours நல்லா புளிக்க வச்சுருங்க. இப்போ நமக்கு இப்போ எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது ஒரு 6 hours கழித்து பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக நம்ம கலந்த தண்ணி ஃபுல்லாக மேலே வந்துடுச்சு. கீழே அந்த பால் இருக்குது பார்த்திங்களா, அது அப்படியே கீழே ஃபுல்லாக அப்படி செட்டில் ஆகிடுச்சு. இப்போ 6 hours மேலே ஆகிடுச்சு. நான் அதை எடுக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை மேலே இருக்கிற தண்ணியை அப்படியே கீழே ஊற்றிடணும்.
நான் அது ஒரு மிக்சிங் பவுலில் நான் அதை எடுத்து காட்டுறேன். பால் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண கலக்கக்கூடாது. கலக்காமல் அதை அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அதை மட்டும் எடுத்து கீழே ஊற்றிடுங்க. இப்போ நீங்கள் இதை கை வச்சு தான், ஏன்னா வந்து கீழே ஃபுல்லாக செட்டில் ஆனாலும் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். நீங்கள் இப்படி கையால் நீங்கள் ஒரு அப்படியே நல்லா ஒரு கிளறி விட்டிங்கன்னா தான் அது வந்து இந்த இது டைட்டாக இருக்கிறது கொஞ்சம் லூசன் ஆகும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி வந்து இந்த அளவு தான் இல்லை, நீங்கள் வந்து விட்டுக்குங்க, தாராளமாக விட்டுக்குங்க. ஒரு லிட்டர் அந்த மாதிரி 1.5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் நல்லா தாராளமாக நீங்கள் விட்டுக்குங்க. விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அல்வா செய்கிறதுக்கு நம்ம தேவையான பொருள்லாம் பார்த்துருவோம். நான் இப்போ 1 கப் நெய் வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அல்வாவுக்கு நமக்கு நெய் ரொம்ப முக்கியம். சர்க்கரை வந்து இப்போ நான் 700 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ 1 கிலோ போல் அளவு வச்சுக்கோங்க. மற்றது கேஷ்யூ நட் வந்து உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் முந்திரி நல்லா போட்டுக்குங்க. இப்போ நான் அதில் இருந்து ஒரு 3/4 ஸ்பூன் மட்டும் நெய் விட்டு, நான் ஃபுல்லாக நிறைய எல்லாம் விடலை, அந்த 3/4 ஸ்பூன் மட்டும் எடுத்து நம்ம வந்து முந்திரியை வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரி வறுக்கும் போது நல்லா ப்ரௌன் கலர்லலாம் வறுக்காதீங்க. லைட்டாக அந்த ஒயிட் கலர் வந்து லைட்டாக மாறும்போது எடுத்துருங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த இது அல்வாவில் போடும்போதும் அப்பயும் கொஞ்சம் கலர் நமக்கு மாறும் அந்த ஹீட்டுக்கு நமக்கு. இப்போ நீங்கள் வந்து இப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி எடுத்திங்கன்னா தான் நல்லாவும் இருக்கும் பார்க்கும்போது. ஃபுல்லாக எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 3/4 ஸ்பூன் தான் நெய் விட்டேன். அதில் வந்து நமக்கு மிச்சமாக எந்த நெய்யும் இல்லை அந்த சட்டியில். அதில் அப்படியே நான் வந்து சர்க்கரையை எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ சர்க்கரைக்கு வந்து நீங்கள் உடனே நீங்கள் தண்ணி விடாதீங்க. நான் வந்து சிம்மில் வச்சுட்டேன். இது வந்து கேரமலைஸ்ட் ஆகி நமக்கு வந்து ஒரு கலராக வரணும் இல்லையா, அதனால் நான் வந்து தண்ணி விடாமல் இதை அப்படியே மெல்ட் ஆக்குறேன். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில், அதாவது சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவால் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கட்டியாக இருந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது கரையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விடுங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் தானாகவே கரைஞ்சிடுச்சு, நான் தண்ணி விடலை, அது தானாகவே கரைஞ்சிடுச்சு. உங்களுக்கு இறுகிச்சு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு 1/4 டம்ளர் விட்டு அது வந்து அந்த சர்க்கரை பாகு வந்து நல்லா கரைஞ்சி ஃபுல்லாக கேரமலைஸ்ட் ஆகி அந்த ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஆனால் நடுவில் இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது, ஹை ஃப்ளேம் கிடையாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். இதில் ஒன்றுன்னா கை கொஞ்சம் வலிக்கும். ஒரே ஆளாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கை கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கிறதுனால நமக்கு கை வலிக்கும். ஒரு 2 பேர் இருந்தால் நமக்கு மாறி மாறி செய்ய கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது பார்த்திங்களா, அது கேரமலைஸ்டாகி என்ன கலரில் வந்துடுச்சுன்னு இந்த கலர் வந்துடுச்சு. இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதுலேயும் கொஞ்சம் அப்படி கலர் மாறும். இப்போ நம்ம இந்த பால் எடுத்து நம்ம கரைச்சி வச்ச பால் இருக்கு இல்லையா, கோதுமை பால், அந்த பாலை இப்போ கொஞ்சமாக விடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அது கொஞ்சம் பொங்கும், விட்ட உடனே கொஞ்சம் அப்படியே பொங்கி மேலே வரும், கையில் ஆவி அடிக்கும். அதனால் கொஞ்சமாக விட்டு சிம்மில் வச்சுருங்க. அடுப்பை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே கலந்து விடுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஆள் இருந்தால் ஒரு ஆள் ஊற்ற ஒரு ஆள் கலக்கன்னு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளே செய்கிறதுனால நல்லா அடுப்பு குறைச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மெதுவாக செய்யுங்க. ஆனால் பத்திரமா செய்யுங்க, கையில் அடித்து விட்டுரும். அப்படியே மிச்ச பாலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட பெரிய சட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. என்கிட்ட நான்ஸ்டிக்கில் இதுதான் பெருசாக இருந்துச்சு, அதனால் இந்த அளவில் தான் செஞ்சேன். கரெக்டாக வரும்னு நினச்சேன். ஆனால் இந்த பால் வந்து ஃபுல்லாக விடுறதுக்கு கரெக்டாக வந்துச்சு. கொதித்து கிண்டி வரும்போது இன்னும் அது குறைஞ்சிடுச்சு. அப்போ கரெக்டாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சமாக விட்டுட்டு நல்லா அந்த கீழே இருக்கிற அந்த சுகர் சிரப்லாம் நல்லா வந்து அந்த பாலோடு நல்லா கரைஞ்சி அப்படியே வர்ற வரைக்கும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் மிச்சத்தை நம்ம விடணும். இப்போ நல்லா கரைச்சி விடுங்க. பார்த்திங்களா, அந்த பால் சர்க்கரை எல்லாமே வந்து அந்த கலர் அப்படியே மாறி ஃபுல்லாக இதாகிடுச்சு. இல்லாட்டி கீழே இறுகி போயிடும். அதனால் நம்ம நல்லா கட்டியாயிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. அடுப்பு நான் இன்னும் ஹை ஃப்ளேம் கொண்டு வரலை, மீடியம் ஃப்ளேமுக்கும் கொண்டு வரலை. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் இறுகிச்சு. அதனால் கொஞ்சமாக நான் என்ன பண்ணேன், நெய் ஒரு ஸ்பூன் போல் நெய் விட்டுருக்குறேன். நான் எடுத்து வச்சதுலேருந்து 1 ஸ்பூன் எடுத்து நான் விட்டுருக்குறேன்.
இப்போ நம்ம மிச்ச பாலையும் எடுத்து அப்படியே விட்டுக்குவோம். இப்போ நான் எல்லா பாலையும் அப்படியே விட்டுட்டேன். இப்போ இனிமேல் வேலை இல்லை, இனிமேல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. நான் முதல்ல சொன்ன மாதிரி சர்க்கரை வந்து நான் 700 கிராம்ஸ் தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ நான் 300 கிராம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படியும் பத்தாது, நம்ம அதுக்கப்புறமேட்டு பத்தலைன்னும் போது நமக்கு தேவையான அளவு போட்டுக்குவோம். இப்போ நான் இதோட கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் போல் அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஸ்வீட்டுக்கும் கொஞ்சம் சால்ட் இருந்துச்சுன்னா தான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஆனால் நான் கண்டிப்பாக எல்லா ஸ்வீட்டுக்கும் கொஞ்சமாக சால்ட் போடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நடுவில் கொஞ்சம் நெய்யையும் விட்டுக்குங்க. சில பேர் வந்து நெய்யோட கொஞ்சம் எண்ணெயெல்லாம் சேர்த்துக்குவாங்க. அப்படி சேர்க்குறத விட இப்படி நீங்கள் ஃபுல்லாக நெய்யிலேயே நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அல்வா. நாக்கில் வச்சிங்கன்னா அப்படியே வாயில் வைக்கும்போது அப்படியே கரைஞ்சி போகும் இல்லையா, அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே முழுக்குன்னு அப்படியே போகும், ஸ்மூத்தாக அப்படியே இறங்கும். இப்போ நீங்கள் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நான் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். நடுவில் கொஞ்சம் நெய்யை இப்படி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்க்கரை அளவு பார்த்துக்குங்க. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க. எனக்கு பத்தாம் போயிடுச்சு. நான் அந்த வீடியோ வந்து எனக்கு அது ரெக்கார்ட் ஆகலை, ஏதோ மிஸ் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் எக்ஸ்ட்ராவாக நான் சுகர் போட்டிருக்கேன். மொத்தம் 900 கிராம்ஸ் சுகர் போட்டிருக்கிறேன். அதோட நான் வறுத்து வச்ச அந்த முந்திரியையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துக்குங்க, உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பத்தாட்டி நீங்கள் போட்டுக்குங்க. ஆனால் சூட்டோடு நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது நமக்கு பத்தாத மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் குறைச்சி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆறுனதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி திகட்டும். நான் இப்போ இந்த 1/4 கிலோ கோதுமைக்கு 900 கிராம்ஸ் அளவு நான் வந்து இந்த சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அது கரெக்டாக இருக்குது. நீங்களும் அந்த அளவில் எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை நல்லா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நடுவில் நெய்யை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நான் இதை கொஞ்சம் ஒரு தட்டில் எடுத்துக்கிறேன். இது ஏன்னா எனக்கு வாய் ஊறுது, அதனால் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச நெய் எல்லாத்தையுமே விட்டுட்டு 1 கப் நெய் ஃபுல்லாக விட்டுட்டேன். இப்போ நம்ம திருப்பி அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். இது அப்படியே சுழண்டு வரணும். அந்த இது சட்டியிலேருந்து அப்படியே சுழண்டு அப்படியே வரணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பார்த்தீங்களா, இப்போ இப்படி எடுத்தால் நமக்கு வந்து கையில் ஒட்டுது பார்த்தீங்களா, உருளலை. இது வந்து உருளணும். இது பார்த்தீங்களா இப்போ எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்குன்ட்டு. இப்போ நான் முதல்ல இருந்த அளவுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இது நான் இப்போ இதை செஞ்சு இப்போ இந்த அளவுக்கு நான் கொண்டு வர்றதுக்கு எப்படி எனக்கு ஒரு 1.25 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தானே நம்ம செய்கிறோம். 1.25 மணி நேரம் இந்த மாதிரி இப்படி கிண்டுனா தான் நமக்கு பர்ஃபெக்டான ஒரு அல்வா நமக்கு கிடைக்கும். அது நம்ம கரண்டியால் எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி சுழறுது பார்த்தீங்களா, அப்படி சுழலணும். நான் சட்டியில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு இப்படி வரணும். இப்போ வந்து எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் முடிய போகுது. எனக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து முந்திரி வந்து லைட்டாக வறுத்தனால தான் நமக்கு வந்து இப்படி அழகாக இருக்குது. நல்ல ப்ரௌன் கலரில் வறுத்துருந்தோம்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக தீஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இப்படி எடுத்து போடும்போது பார்த்திங்களா இப்படி ஃபோல்டாகி விழுது பார்த்திங்களா. இது வந்து நமக்கு கரெக்டான ஒரு இது பதம். இப்போ நான் அடுப்பு ஃபுல்லாக மீடியம் ஃப்ளேமில் கூட இல்லை, ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு தான் நான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கிறேன்.
இப்போ இந்த விளிம்பு வரைக்கும் இருந்த பால் வந்து இப்போ அரை சட்டி பால் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அப்படி ஃபுல்லாக எவ்வளோத்துக்கு குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. அரை சட்டிக்கு கொஞ்சம் கூட இருக்குது, அவ்வளோதான். இப்போ இதை ஆற வச்சு சாப்பிட்டு பாருங்கள், என்ன சூப்பராக இருக்கும்னு. சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம கோதுமை மாவில் நம்ம கரைச்சி வச்சு அதில் பால் எடுத்து செய்கிறதுல பார்க்க நம்ம இதை இப்படி ரியலாக நம்ம செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், வாழை இலையில நான் மாற்றிட்டேன் பார்த்தீங்களா, எப்படி சுருண்டு ஓடுது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. உண்மையாக டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு. இருட்டுக்கடை அல்வா நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அதை விட சுகம் ஒன்றுமே இல்லை. உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இதை உங்களோடையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சம் ஆற வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சில பேருக்கு சூடாக சாப்பிட்றது பிடிக்கும். இதை முழுக்க நம்ம நெய்யிலேயே அப்படியே செய்கிறனால நமக்கு எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. தண்ணி படாமல் பார்த்துக்குங்க. உண்மையாக டேஸ்ட்டான ஒரு அல்வாவை மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். முடிஞ்ச அந்த தீபாவளிக்கே செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னுடைய அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனே அமுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.